ஆனால் டெல்லியில் அவங்களுக்கு ஒரு ஆட்சி அமைக்க முடியல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. அரசியலை எதிர்த்து பேசினாலும் அவருடைய பாலிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி தான் இருக்கும். சுஷ்மா ஸ்வராஜ் அங்கே டெல்லியில் ஒரு 3 மாதங்கள் முதல்வராக இருந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் அறிவிக்கும் போது வேறு வழியே இல்லாமல் ஆம் ஆத்மியை 2100 ரூபா சொல்கிறாங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி 8வது சட்டமன்ற தேர்தல் கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்து முடிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த தேர்தலை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சூழலில் 27 வருடங்களுக்கு பிறகு பிஜேபி இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா, ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 3வது முறையாக முதலமைச்சர் பதவியேற்பாரா என்பதை பற்றி பேச அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். இப்போ டெல்லியில் 8வது சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. கருத்து கணிப்பு NDTV, டைம்ஸ் நவ் இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள் வந்து பிஜேபி தான் வருங்கிற ஒரு சாதகமான கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா ஒரு பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி வந்த கருத்து கணிப்புகள் மாற்றமடைந்தது உண்டு. அதுக்கு உதாரணம் வந்து கடந்த பார்லிமெண்ட்டு எக்ஸிட் போல் வந்து 400க்கு மேலெல்லாம் பெறுவாங்க, ரொம்ப பெரிய அறுதி பெரும்பான்மையாக பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இது இன்றைக்கி இருக்கிற சூழல் பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மீண்டும் ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு ஒருவேளை ஆம் ஆத்மி வெற்றி பெற்றாலும் வந்து வாய்ப்பு இல்லை. அதிர்ச்சி அவர்கள் ஆகலாம் அல்லது வேறு என்னென்னு ஆகலாம். ஆம் ஆத்மி வெற்றி வாய்ப்பு இருந்தால் இவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் கடந்த காலங்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தாங்க. 1952 அதுக்கு பிறகு வந்து அங்கே அசம்பிளி இல்லாத ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு. 93ல் 69வது சட்ட திருத்தத்தின் வழியாகத்தான் அது NCTன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியாக அதை மாற்றுறாங்க. இதுதான் இப்போது பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். என்னென்னா நம்ம வந்து இந்தியா முழுவதும் அவங்க பல்வேறு மாநிலங்களில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை, இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவில் கூட அவங்களுடைய கணக்குகளை துவக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் டெல்லியில் அவங்களுக்கு ஒரு ஆட்சி அமைக்க முடியல, தலைநகரில் ஆட்சி அமைக்க முடியல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா வெளிநாடுலேருந்து வரக்கூடிய மந்திரிகள் அந்த மாதிரிலாம் வரும் பொழுது அவங்க டெல்லியில் தான் வந்தாங்க. டெல்லியில் தான் நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும், நிறைய இன்டர்நேஷ்னல் மீட்டிங் அங்கெல்லாம் வந்து அங்கே கூடுகிற பொழுது அங்கே முதல்ல வந்து ஆம் ஆத்மி அவங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வெளிநாடுலேருந்து வரும் பொழுது அது என்னன்னாலும் தேசிய தலைவனாக அறிவிக்கப்பட்ட பிறகு முழுக்க அங்கே எந்த விஷயமும் முடிவெடுப்பதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் போலீஸ் கூட வந்து அந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லிக்கு வந்து கிடையாது. டெல்லிக்கு வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழே இருக்கிறது தான் அங்கே வந்து எல்லா பாதுகாப்புலாம் கொடுத்துருக்கு. இப்போ புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் கூட அங்கே வந்து அவங்களுக்கு தனியாக கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் டெல்லிக்கு அது கூட கிடையாது. ஒரு கார்ப்பரேஷன் மேயருக்கெல்லாம் என்ன விதமான ஒரு நிதி வந்தால் அதை பிரித்து அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்றது தான் டெல்லி முதல்வருக்கான அதிகாரம். நாள் பட குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதுலேயும் குறிப்பாக வினய்குமார் சக்சேனான்னு வந்த எல்ஜியாக அவர் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் கோர்ட்டுக்கு போணுச்சு. கோர்ட்டுக்கு போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு எவ்வளவோ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நெருக்கடிகளை கொடுக்கப்பட்டது. கடந்த காலங்களில் தொடர்ந்து அவர் வந்து நிர்வாக ரீதியாக அவர் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை தான் ஷீலா தீட்சித்தெல்லாம் அவர் சொல்லி அவர் பதவிக்கு வந்தார். காங்கிரஸ் எதிர்த்து தான் பதவிக்கு வந்தார். அப்படி வந்த பிறகு அவர் வந்து அதிகமாக பிஜேபி தான் எதிர்த்தார். இன்னும் சொல்லப்போனால் வாரணாசி தொகுதியில் போய் இவர் நேரடியாக நின்னார். முதல்ல அவர் 2013 அவர் அவங்க வராரு, ஆட்சி அமைக்கிறாரு. ஆட்சி அமைப்பு 2014 வாரணாசி தொகுதியில் போய் இவர் போய் பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து நிற்கிறார். இது மாதிரி இவர் நிறைய பஞ்சாபில் ஆகட்டும், இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பிஜேபி அவர் வந்து அதிகப்படியாக அரசியலை எதிர்த்து பேசினாலும் அவருடைய பாலிசியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி தான் இருக்கும். இந்த கடவுள் வழிபாடு, ரூபா நோட்டில் வந்து ஏதோ சாமி படம் போட மாதிரி ஏதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆணுமனை வழிபட்டுட்டு வந்து பிரச்சாரங்களை துவக்குவது அந்த மாதிரி வந்து பிஜேபியினுடைய ரிசம்பிளன்ஸ் அவருடைய பாலிசி அப்படி தான் இருக்குமே தவிர, ஆனால் அவர் எதிர்ப்பது பிஜேபியை. கொஞ்சம் காங்கிரஸோடையும் ஒத்துப்போய் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு சில நேரம் குழப்பவாதமான அண்ணா ஹசேராவினுடைய அந்த எழுச்சி, அந்த லோக்பால் அதுக்கு பின்னால் இருந்து வந்து திட்டமிட்டு இவர் ஒரு டெல்லியை கைப்பற்றி இருந்தாலும் கூட தலைநகரில் அவருக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறதுனால இப்போ இந்த மதுபான கொள்கை அதில் வந்து இவர் மீது சுமத்தப்பட்டு இப்போ பதவி இறக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம அறிவோம். இப்போ பிஜேபிக்கு இந்த வெற்றி அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் அவங்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க.
இந்த வந்திருக்கிற கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறது. ஒருவேளை ஆம் ஆத்மி ஒரு 30 தொகுதிகள் மட்டும் பெற்று வந்தாங்கன்னா அவங்க அந்த 34 தொகுதிகள் பெற்றாலும் அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை பிஜேபி ஒரு 32 தொகுதிகளை பெறுதுன்னு வைங்களேன், எப்படியும் ஆட்சி அமைச்சிருவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் கூட அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, ட்விட்டர் பண்ணுறாரு. என்னுடைய யாரெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு வந்து 10 கோடி பேரம் பேசுகிறாங்க, 15 கோடி பேரம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். யார்? அரவிந்த் கெஜ்ரிவால் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் நம்ம வந்து பார்ப்போம் பொறுத்து. பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு. டெல்லி வந்து ஒரு சேலஞ்சான ஒரு இதாகவே இருக்குது. ஒருவேளை பிஜேபி அதை கைப்பற்றிட்டா அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கு டெல்லியில்? கடந்த முறை பஞ்சாபில் இது போல ஒரு ஆட்சி அமைப்பதற்கு கடுமையான ஒரு பிரயத்தனங்களை பிஜேபி மேற்கொண்டது. ரோட் ஷோஸ் மாதிரி வந்து நேரடியாக நரேந்திர மோடி அவர்களே போய் அங்கே போனார். அதே மாதிரி அங்கே அவங்களுக்கு பெரிய அளவில் விவசாயிகள் எதிர்ப்பு இந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த முறை வந்து ஒருவேளை பிஜேபி ஆட்சி அமைத்து விட்டால் அது யாருக்கு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக இது ஆம் ஆத்மிக்கு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஆனாலும் ஆம் ஆத்மி இன்னொரு தங்களை மறுபரிசீலனை செய்வதற்கு அது ஒரு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை நீங்கள் பார்த்தீங்க, 1-2 தேர்தல் கருத்து கணிப்புகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 34 சீட்டு இந்த மாதிரி 32 சீட்டுகள் கூட ஆம் ஆத்மி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 40 இந்த மாதிரி எல்லாம் வந்து பிஜேபிக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் காங்கிரஸினுடைய அந்த கருத்து கணிப்பு பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஒரு சேர ஒரு 6 முன்னணி நிறுவனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, 0 to 1, 2 இது மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸ் இங்கே வந்து ஏற்கனவே இத்தனைக்கும் 15 ஆண்டுகள் ஷீலா தீட்சித்தினுடைய தலைமையில் அங்கே ஆட்சி பண்ணாங்க. இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் முதலில் அது வந்து ஒரு அசம்பிளியாக மாற்றும் பொழுது பிஜேபி தான் முதல் நாள் குரானான்னு ஒருத்தர் வந்து பின்னால் அவர் ஐடி மினிஸ்டர்லாம் இருந்தார் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். அந்த ஆட்சி வந்து அங்கே இப்போ விலைவாசி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதில் குறிப்பாக வெங்காய விலை வந்து அது இப்போது வெங்காய விலையினால் வீழ்ச்சி அடைந்த ஒரு அசம்பிளி தொகுதியாக அதை சொல்லலாம். அப்போ கடைசியாக சுஷ்மா ஸ்வராஜ் கூட ஒரு 3 months இருந்தாங்க. ஏன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் தான் அதை கரெக்டாக கையாளன்னு வரும்பொழுது சார் முதல்வரை மாற்றி பார்க்கலான்னு சொல்லி சுஷ்மா ஸ்வராஜ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அங்கே டெல்லியில் ஒரு 3 மாதங்கள் முதல்வராக இருந்தாங்க. இப்போ முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித்தினுடைய மகன் சந்தீப் தீட்சித் தான் மிகப்பெரிய அளவில் அங்கே எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அவருடைய அந்த அவர் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இந்த நியூ டெல்லியினுடைய கான்ஸ்டியூஷன் நிற்கிறாரு, எதிராக சந்தீப் நிற்கிறாரு. இவங்க 2 பேரில் இப்போ யாராவது ஒருத்தர் தான் சட்டமன்றத்திற்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் கடுமையான போட்டிகள் நிலவுகிறது. அங்கே காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாத்தையும் வர வச்சு அதில் டிகே சிவகுமார் தான் எலெக்ஷன் பிரச்சனை இதெல்லாம் வெளியிடுறாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து பிஜேபி மத்திய பிரதேசத்தினுடைய ஆளுகின்ற அந்த மாநில முதல்வர்கள் இவங்களெல்லாம் வந்து தான் அங்கே வந்து ஒரு டெல்லியில் ஒரு 70 தொகுதிகள் சின்ன சின்ன தொகுதிகளாக இருக்கிற இந்த இடத்துக்கு பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து அங்கே பெரிய பிரச்சாரங்கள் செய்கிறாங்க. அது டெல்லி வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவான இடமா தான் இருக்குது. ஒருவேளை பிஜேபி ஆட்சி அமைக்கப்பட்டால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே ஒழிய பாதிப்பு வந்து எந்த கட்சி யார் ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸுக்கு நிச்சயமாக பாதிப்பு. அதில் குறிப்பாக வந்து ஆம் ஆத்மி தங்களை வந்து ஒரு சரி பண்ணிக்கிறதுக்கு இதாக இருக்கும். ஒருவேளை இல்லை நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டா, அதாவது எப்படின்னா ஒரு 32 தொகுதி முன்ன சொன்ன மாதிரி வந்துச்சுன்னா ஆம் ஆத்மி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ரொம்ப சிதலம் அடைப்பதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை பற்றி கோவாவில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. பெரிய அளவில் குதிரை பேரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழக மாதிரி மாநிலங்களில் ஒரு மகளிர் உரிமை தொகையை அறிவிக்கிறாங்க. அது வந்து தேர்தலில் எதிரொலிக்குது. அதே மாதிரி டெல்லியிலையும் மகளிர் உரிமை தொகை வந்து பிஜேபி 2500, காங்கிரஸ் அதே இதை தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது? இது வந்து எதிரொலிக்குமான்னா இதுதான் உங்களுக்கு கடைசி ஆயுதமாக இன்றைக்கி சமீபங்களில் மாறிட்டு இருக்கு. அதாவது சோசியல் எக்கனாமிக்ஸ் அவங்க இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஆபத்தில் தான் போய் முடியுன்றாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலமாக போயிட்டுருக்கு. இதுவும் வந்து டிகே சிவகுமார் மாதிரியும் அதே மாதிரி தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் இவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து இந்த மகளிர் உரிமைத்துறையை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் பற்றி, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு 2500, பிஜேபி 2500. இப்போ இவங்களெல்லாம் அறிவிக்கும் போது வேறு வழியே இல்லாமல் ஆம் ஆத்மியே 2100 சொல்கிறாங்க இந்த மகளிருக்கான உரிமை தொகை. அது பெண்களுக்கு ஒரு பணம் அது முறையாக கொடுக்கப்பட்டால் அது இந்தியா பெண்கள் எப்பயுமே ஓகே நமக்கு ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி வாக்களிச்சுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தாலும் வந்து
காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த போக்கு ஆபத்தானது தான். இந்த மகளிர் உரிமை தொகைன்ற பேரில் அல்லது சலுகைன்ற பேரில் அவங்க வந்து தொடர்ந்து தொகையாக எந்த விதமான பெனிஃபிட்டை ஏற்படுத்தினாலும் அது நிச்சயம் ஆபத்தில் தான் போய் முடியும். ஆம் ஆத்மி ஜெயிச்சதுன்னா பிஜேபி காங்கிரஸோட நிலை என்னவா இருக்கும்? ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் நிலை என்ன மாதிரியா மாறப்போகுதாங்க? இல்லை, கிட்டத்தட்ட நம்ம பிஜேபி ஜெயிச்சா என்னன்னு இப்போ பேசணும். ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் அப்படின்னா அவருக்கு வந்து பெரிய டஃப் ஃபைட்டாக தான் போகும். ஆம் ஆத்மி வந்து இப்போ லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து ஏற்கனவே பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்தார். அது கோர்ட்டுக்கு போச்சு, அது வழக்காச்சு, அவர்களை ஆட்சி விடாமல் பண்ணாங்க. இப்போது அந்த மக்களுக்கே இந்த அவங்களுடைய இப்போ 3வது முறையாக அவர் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்களே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்க எலெக்ஷன்லேயே பீப்புளை இவர் ரொம்ப ட்ரபிள் பண்ணுவார். ரொம்ப ட்ரம்ப் வந்து இந்த முறை வரலைன்னா பெரிய பிரச்சனையாகும், இந்த முறை அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை. இப்போ இவங்களை இப்போ டெல்லி பீப்புளும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம 2 முறை வாய்ப்பு கொடுத்தோம், இவங்க இப்போ அவங்க திணறிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒய் நாட் நாம் அவங்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் நம்ம 2 முறை வாய்ப்பு கொடுத்துட்டோம், பாவம் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல, ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு அரசுக்கு வரைக்கும் ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அவர் வந்து ஒரு வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்ற முடியலன்னு பொது மேடையிலையும் அதை தானே சொல்கிறாங்க. எங்களை ஆட்சி ஆள முடியல, ஆட்சி ஆள விட முடியல. அங்கே கிரண் பேடி அங்கே இருந்தாங்க, அப்புறம் வந்து புதுச்சேரியில் இருந்தாங்க. புதுச்சேரி நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அங்கே வந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அதாவது ஒரு மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அவங்க கொடுக்கப்படுற வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் போகும்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது, அவங்க வேறு காரணங்கள் சொல்கிறது, இப்படியா போயிட்டு இருக்கிற பொழுது அவங்க வேறு வழி இல்லை. ஆம் ஆத்மி இதை அங்கே டில்லி மக்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஆம் ஆத்மிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், ஏதோ செஞ்சுட்டேன். சில விஷயங்கள் இபி மாதிரியான விஷயங்கள், இபியை வந்து சரி பண்ணது, இந்த மீட்டர்ஸு எல்லாம் கொடுத்தது, அதே மாதிரி சில நகராட்சி விஷயங்கள் எல்லாம், மாநகராட்சி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஆம் ஆத்மி சிலதெல்லாம் முறையாக செஞ்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்னமும் இந்த அடிப்படை விஷயங்கள்ல அவர்கள், ஏன்னா இவர் தொடர்ந்து இந்த ஆர்டிஐ ரொம்ப ப்ராப்பராக பயன்படுத்தி அங்கே அந்த தெருவிளக்கு உட்பட சில அடிப்படை கட்டமைப்பு விஷயங்களை அவர் ஏற்கனவே அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால் அந்த அந்த இப்போ அடித்தட்டு மக்களினுடைய ஒரு அடிப்படை தேவை என்ன அப்படின்றத அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரோட மணிஷ் சிசோடியாவிலேருந்து அவங்களாம் அந்த மாதிரியான இயக்கங்கள் மக்களோடு நெருங்கி இருந்து மேலே வந்ததுனால அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த முறை மக்களே சரி இவங்களும் துன்பப்படுறாங்க, பொறுப்பு கொடுத்தாலும் இவங்களுக்கு துன்பம் தான் அப்படின்னு நகர்த்தி வைப்பதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. பிஜேபி அங்கே ஆட்சியை கைப்பற்றுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி சிதறன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டணி அப்படின்னு அமைச்சது என்ன, அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தானா அப்படின்னு சொல்லி உமர் அப்துல்லா கேட்டார், மம்தா பானர்ஜி கேட்டாங்க, அகிலேஷ் யாதவ் கூட ஒரு சிட்டிங் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே அதை வந்து வருத்தப்பட்டாங்க. ஏன்னா நீங்கள் அசம்பிளி எலெக்ஷன் வரும் பொழுது நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, இது பண்ணுறீங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு, உதாரணத்துக்கு ஒரு 10 தொகுதிகளை எடுத்துக்கிட்டு கூட அவங்க வந்து ஒரு ஆம் ஆத்மியோட ஒரு டைப் வச்சுருந்தா நிச்சயம் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏனோ தெரியல அவங்க விட மாட்டேன்றாங்க. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது இந்த இந்தியா கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள், கூட்டணி விஷயங்கள்லாம் பேசும் பொழுது பஞ்சாபில் இவங்க இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. யார்? ஆம் ஆத்மி என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கூட்டணியெல்லாம் போகும்போது நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, பஞ்சாபில் மட்டும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா அங்கே அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க. அப்படி வந்து அவங்க நடந்துக்கிட்ட விதமும் இப்போ காங்கிரஸை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மி அப்படி தான் நடந்துக்குச்சு. பஞ்சாப் சிஎம், ஆம் ஆத்மியினுடைய சிஎம்லாம் அவர் பயங்கரமாக அவர் எங்கேயும் நகர விடாமல் முழுக்க அவருக்கு தனி ஃபோர்ஸு எலெக்ஷன் கமிஷன் வந்து அவரை வந்து மட்டுமே கண்காணிக்கிறது, அவர் நகர்ந்தா வந்தா வீட்டை விட்டு வெளியே போனால் செக் பண்ணுறது, உள்ளே வந்தால் செக் பண்ணுறது, இதெல்லாம் தான் சில நேரங்களில் வந்து ரொம்ப. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டருக்குன்னு தனி செக்யூரிட்டி இருக்குது இல்லையா, இவருக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனே செய்யுது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய உத்தரவு பேர். எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்னு எல்லா மீடியாவும் கேள்வி கேட்குற மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் நடந்துக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு கேட்டால் அவங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்றாங்க. அதனால் இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் நிச்சயமாக பாதிக்கும். ஆம் ஆத்மி ஒருவேளை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டால் ஆம் ஆத்மி கோபித்துக் கொள்வதை விட வெளியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைவர்கள், இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் நிச்சயமாக காங்கிரஸினுடைய தலைமையை மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவாங்க. ஏன்னா ஏற்கனவே மம்தா பானர்ஜி நான் தயாராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அப்போ இது மிக சரியாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ராகுல் காந்தி கையாளல அப்படின்ற மாதிரி தான் வந்து முடியும். சார், உங்கள் கருத்து பதிவுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்.